பதில் சொல்லணுமா வேணாமா? ஒரு எதிர்க்கட்சியாக மூத்த அரசியல் தலைவராக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதானியை உங்க வீட்டுல சந்திச்சீங்களா இல்லையா, பொட்டி வாங்குனீங்களா இல்லையான்றது ஒரு கேள்வி. இவ்வளவுதான் கேள்வி. பொட்டி வாங்கினாரா ஸ்டாலின், இவ்வளவுதான் கேள்வி. இல்ல நீங்க எவ்வளவு பொட்டி வாங்குனீங்க, எதுக்கு வாங்குனீங்க, இல்ல உங்க அரசு துறையில வாங்குனீங்களான்னு ஒரு கேள்விதான். நீ அந்த விளக்கம் கொடுங்கன்னு தான் கேட்டுச்சு. முக ஸ்டாலின் அதானி அவர், ஏன்னா யுனைடெட் யார் வாங்குனதுன்னு தெரிஞ்சா யார் கொடுத்ததுன்னு தெரியும்ல. கொடுத்தது தெரிஞ்சா அந்த பக்கம் போயிடலாம்ல. இல்ல இப்ப அதே அங்க கேட்கல ஒன்றிய அதையும் கேக்குறோம். நீங்க இங்க கேக்குறத நான் தப்புன்னு சொல்லல. பொட்டி வாங்க நான் தப்புன்னு சொல்லல. நீங்க கேக்குறது சரி. 54 பக்கம் இத படிச்சிருக்கீங்களா? இல்ல மேஜரே அதானியே தாங்க. அதானி 5 தடவை தமிழ்நாடு பத்தி பேசுறாங்க. சரி, தமிழ்நாடு அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம். நீங்க மக்கள்கிட்ட நான் பேசுறது வேணாம், நீங்க விருப்பம் பண்ணா அது உங்க இஷ்டம். இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய நியூயார்க்ல ஒரு கோர்ட்ல இண்டிக்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்னன்னா, தமிழ்நாடுடைய டான்ஜெட்கோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஹையர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்ற கவர்மெண்ட் அஃபீஷியல் அரசியல்வாதிகள், நீங்க மூத்த அரசு அதிகாரிகள், அவங்கள பத்தி பேசுறாங்க. இல்ல பல்வேறு மாநிலத்தினுடைய பவர் கார்பரேஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. 5 முறை தமிழ்நாடு, இத தமிழ்நாட்டினுடைய டான்ஜெட்கோவுடைய கப்பல் கப்பல் ஏறுது. உள்ளூர்ல ஏறது பத்தாம இந்தியால ஏறது பத்தாம அமெரிக்கால கப்பல் ஏறுது. இத பத்தி கேட்டா பதில் சொல்லணுமா கூடாத? ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லையா? கேள்வி கேட்டது என்ன ஊடகவியலாளர், நீங்கள் உங்கள் அலுவலக வீட்டில் அதானியை பார்த்தீங்களா பார்க்கலையா, அவ்வளோதான் கேள்வி. நான் பார்த்தேன் இல்லை பார்க்கல, பார்த்துருந்தா நான் இது சம்பந்தமா பார்த்தேன், இல்லை நான் பர்சனலாக பார்த்தேன், ஏதாவது சொல்லணுமா இல்லையா? முதலமைச்சர் பதில் சொல்ல தேவையில்லைன்னா அப்போ முதலமைச்சர் வந்து யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரா? பொதுமக்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டாரா? நீங்களும் நானும் இந்த நிறுவனமும் அதிகமாக கரண்ட் பில் ஏன் கட்டுறோம்? இந்த முதலமைச்சரால தான் கட்டுறோம், இந்த டான்ஜெட்கோவால தான் கட்டுறோம். இவர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடி நஷ்டத்தில் இருக்கு? 1.5 லட்சம் கோடிக்கு மேல டான்ஜெட்கோ நஷ்டத்தில் இயங்குது. 2-3 ஆண்டுகள்ல கரண்ட் பில்லை ஏற்றி 40,000 கோடியை சம்பாரிச்சிருக்காங்க டான்ஜெட்கோ. இந்த 40,000 கோடி வச்சு ஏன் கடன் அடைக்கல? அவங்க இந்த மாதிரி கைவிட்டு கொடுக்கலாமா? இல்ல கொடுத்தாங்களா? இது யாரு விசாரிக்கணும்? இதுக்கு விளக்கம் தானே கேட்டாங்க. உங்களால விளக்கம் கூட திராணி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரா பொதுமக்களுக்கு? முதலமைச்சருக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? அப்ப அதானி இது கொடுத்து நிக்கணும் கேக்குறீங்களா? கொடுத்தது அதானி, வாங்கினது டான்ஜெட்கோன்னு சொல்றாங்க. அப்ப டான்ஜெட்கோ யார் தலைமையில் இருக்கு? முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் இருக்குது. அவர் தியாகின்னு சொல்ற செந்தில் பாலாஜி தலைமையில தான் அவர் இருந்திருக்கு. இப்போ நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன், நீங்க ஒரு வீடியோ காமிச்சீங்க. இந்த போட்டோ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்ற அந்த நிறுவனம், இந்தியாவோட நிறுவனம், டான்ஜெட்கோ கூட கையெழுத்து போட்ட போட்டோவோட போட்டு மருத்துவர் ஐயா போடுறாரு. இது நடக்கலையா? பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடக்கலையா? SCCIக்கும் டான்ஜெட்கோவும் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடந்ததா இல்லையா? இது ஆனந்த நாள் என்னைக்கு அவங்க ட்வீட் பண்ணிருக்காங்க, செப்டம்பர் 21 16 2021 போட்டிருக்காங்க.